அண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்களா, அப்ப நீங்க growth-ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இல்லையா? நான் 8 இயர்ஸ் பிஃபோர் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ நெவர் தாட் இன்னைக்கு அது ஒரு பிராண்டா மாறும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் டு ஃபாலோ மை ஸ்கில். என் ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணேன். இட் வாஸ் லைக் ரைட்டிங், பேஷன் ஃபார் ரைட்டிங் கான்டென்ட். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி டெய்லி என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணேன். நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணேன். ட்ரையல் அண்ட் எரர், ஏபி டெஸ்டிங் நிறைய ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸ்லோலி என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சாங்க. அந்த கிளைண்ட் கிடைச்ச சந்தோஷத்தோட நான் ஃபுல் டெடிகேஷனோட அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அண்ட் த ப்ராஜெக்ட் வாஸ் சக்ஸஸ். அண்ட் தட் கேவ் மீ சம் கான்ஃபிடன்ஸ் டு மூவ் ஃபர்தர். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, ஸ்டார்ட் பண்ணால் தான் கிளாரிட்டி வரும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்களா, அப்ப நீங்க growth-ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான். இந்த மாதிரி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளாரிட்டி வேணுமா, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.